வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏமாற்றப்பட்ட இந்திய அணி, கமுக்கமாக நின்ற தென்னாப்பிரிக்கா வீரர்கள், அவுட் கொடுக்காத நடுவர்கள், களத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம். அதாவது ஜடேஜா பந்து வீச்சில் தென்னாப்பிரிக்கா வீரர் டேவிட் மில்லர் அவர்கள் எச் ஆகி கேட்ச் பிடிக்கப்பட்ட போதும் அம்பையர் அவுட் தர மறுத்தார். அப்போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரிவ்யூ கேட்க முடியாத நிலையும் ஏற்பட்டது. அம்பையர் மற்றும் பந்தை எச் செய்த டேவிட் மில்லர் இருவரும் சேர்ந்து இந்திய அணிக்கு விக்கெட் கிடைக்காமல் செய்தனர். பந்து பேட்டில் பட்டு எச் ஆனால் பேட்ஸ்மேனுக்கு குறைந்தபட்சம் பந்து பேட்டில் பட்டதா என்ற சந்தேகமாவது இருக்கும். ஆனால் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தது தன் விக்கெட்டை காப்பாற்றிக் கொண்டார் மில்லர். தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து 201 ரன்களையும் குவித்தது. அடுத்து இந்திய அணி பந்து வீசிய போது சில ஓவர்களுக்கு மட்டும் ரிவ்யூ வேலை செய்யாது என அம்பையர்கள் கூறினார்கள். இதனிடையே தான் தென்னாப்பிரிக்கா அணி 4 விக்கெட்டுகளை இழந்து இருந்தது. அந்த நேரத்தில் இருந்த டேவிட் மில்லர் மட்டுமே முக்கிய பேட்ஸ்மேனாக இருந்தார். அப்போது ஜடேஜா வீசிய 9வது ஓவரின் 4வது பந்து டேவிட் மில்லர் பேட்டில் பட்டு எச் ஆகி விக்கெட் கீப்பர் கேட்ச் பிடித்தார். ஆனால் களத்தில் இருந்த அம்பையர் அவுட் தர மறுத்துவிட்டார். அப்போது இந்தியா ரிவ்யூ கேட்டு இருந்தால் அந்த விக்கெட் கிடைத்திருக்கும். ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அப்போது இந்திய அணி ரிவ்யூ கேட்க முடியாத நிலையில் சிக்கி அந்த முக்கியமான விக்கெட்டை வீழ்த்தும் வாய்ப்பை இழந்தது. டேவிட் மில்லரும் கூட பந்து எச்சாகி இருந்தாலும் ஒன்றும் தெரியாதது போல நின்று விட்டார். அதற்கு அடுத்த ஓவரிலிருந்து ரிவ்யூ பார்க்க வேண்டிய தொழில்நுட்பம் மீண்டும் வேலை செய்வதாக அம்பையர் அறிவித்ததுதான் இதில் கொடுமை. இந்தியா அந்த ஒரு விக்கெட் விஷயத்தில் ஏமாற்றப்பட்டாலும் இந்த போட்டியை 106 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. ஒருவேளை தோல்வி அடைந்து இருந்தால் இந்த விவகாரம் பெரிதாக வெடித்து இருக்கும். டேவிட் மில்லர் இந்த சம்பவத்தின் போது 18 ரன்கள் அடித்து இருந்தார். அதன் பின்னர் அவர் 35 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.